தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய தலைப்பு ஞானத்தை கற்றுக்கொள். நீதிமொழிகள் 6 முதல் 8 வரையுள்ள வசனங்கள்ல இயற்கையை அதிகமா நேசிக்கிற சாலமன் ராஜா எறும்பு மூலமா ஒரு ஆழமான சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. எறும்பு மாதிரியான ஒரு சோஷியல் இன்செக்ட்க்கு எப்பவுமே அதை சூப்பர்வைஸ் பண்றதுக்கோ ஆர்கனைஸ் பண்றதுக்கோ தேனீக்களை போல ராஜாவும் அதிகாரிகளும் இல்லாம இருந்தாலும் கோடை காலத்துக்காக அறுப்பு காலத்திலேயே தனக்கு தேவையான உணவை சேமிச்சு அழகா சாரையா வருஷம் மாறாம தன்னுடைய கூட்டுக்கு வந்து சேமிச்சு வைக்குமா. இந்த எறும்புகள் ரொம்ப சின்னதா இருந்தாலும் தன்னுடைய இடையை விட பல மடங்கு அதிகமான இடையை சுமக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவை. இந்த எறும்பு போகிற பாதையை எவ்வளோ தான் நம்ம தடுத்தாலும் தன்னுடைய டெஸ்டினேஷன் பாயிண்டான கூட்டுக்கு எப்படியாச்சும் போய் சேர்ந்துடுமா. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் சொல்லட்டுமா? நாங்கள் சேமிக்கிற தானியங்கள் முளைக்காம இருக்கிறதுக்காக கோடை காலம் முழுவதும் அதை பயன்படுத்துவதற்காக அந்த தானியங்களை 2ஆகவோ இல்லை 4ஆகவோ உடைத்து சேமிக்குமாம். ஈஸியா நசுக்கி தூக்கி போடுற எறும்புக்குள்ள எவ்வளோ பெரிய ஞானம் இல்லை. இந்த உயிரினங்களை பார்த்து தான் சாலமோன் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொண்டு முடிவு பரியந்தம் ஃபோக்கஸ்டா இருக்கணும்னு கற்றுக் கொடுக்கிறாரு. ஆமேன்.